எந்த அளவுக்கு சிவியரா சோரியாசிஸ் இருந்தாலும் சரிங்க, ஒரு மண்டலத்துல அதை சரி பண்ணிடலான்றார். ரொம்ப சிவியரா இருக்கு, பல வருஷமா இருக்கு, அப்படியே தோல் கனமா இருக்கு, சொரிய சொரிய பாத்தீங்கன்னா அப்படியே செதில் மாதிரி கொட்டுது, மீன் செதில் மாதிரி கொட்டுது, பாம்பு செதில் மாதிரி கொட்டுறது, இல்ல டிராண்ட்ரப் மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளையா இவ்வளவு வருதுனாலையும் ஒரு சில மண்டலங்கள்ல சரியா போகுன்றார். அப்போ ஒரு மண்டலத்துல சரி பண்ணக்கூடிய மருந்து கண்டுபிடிச்சிருக்காருன்னா அது எவ்வளவு வீரியமா இருக்கும், அதே சமயத்துல பக்க விளைவுகளும் இல்லையா. அதனால சோரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கெல்லாம் ஸ்கின் டிசீஸ் எதுவா இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, திரும்பவும் வராதுன்றாரு. எப்படி வராதுன்னு கேட்டேன், அது வீடியோல தெளிவா சொல்றேன்னு சொல்லிட்டாரு. வாங்க முழுமையான தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா சோரியாசிஸ் தோல் நோய் வந்து ரொம்ப சிவியரா இருக்கு. சொரிய 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 பாம்பு செதில் மாதிரி, மீன் செதில் மாதிரி வந்துடுது. தலை ஃபுல்லா, ஸ்கேல்ப் ஃபுல்லா இருக்குது. சொரிய சொரிய அப்படியே சீப்பு போட்டு சீவ சீவ இப்படி வெள்ளையா இவ்வளவு வருது. உடம்பு ஃபுல்லா பிரஷ் வச்சு தேய்க்கிறாங்க, எங்க போனாலும் குணமாகல அப்படின்றாங்க. உங்ககிட்ட வந்தா ஒரு மனதுல சரியாயிடும் அப்படின்றீங்க. ரொம்ப சிவியராங்கன்னா ஒரு சில மனதுல போதுன்றீங்க. திரும்பியும் வரக்கூடாதுன்னா நான் சொன்னதை செஞ்சா சரியா போகுன்றீங்க. இது எப்படி சாத்தியம்? என்ன மருந்து அது? முதல்ல சொரியாசிஸ் வர்றதுக்கான காரணங்களை பார்க்கணும். என்னன்னா, இப்போ இந்த 20 வருஷமா தான் சொரியாசிஸ் இருக்கு. 20 வருஷத்துக்கு முன்னாடி சொரியாசிஸ் எங்கேயாவது ஒண்ணுதான் இருக்கும், யாரோ ஒருத்தருக்கு. ஆமா, ஒரு 1,00,000 பேர்ல 10 பேருக்கு இருக்கும். ஆமா, இப்ப ஏன் சொரியாசிஸ் எங்க பார்த்தாலும் சொரியாசிஸ்? எனக்கே பாவமா இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு. காரணம் ஆயில். என்ன ஆயில்? இப்போ பெட்ரோலியம் ஆயில் சாப்பிட்டு இருக்காங்க எல்லாரும். ஆமா ஆமா, அதுக்கு ஏதோ ஒரு பேரை வச்சிடுறாங்க, பெட்ரோலியம் ஆயில் நடிச்சிடுறாங்க, விலை கம்மியா கொடுக்குறாங்க. அப்பாவிக்கு போய் வாங்கி 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 அதை தின்னு இப்ப என்னாச்சுன்னா, இந்த 2-3 வருஷமா விழிப்புணர்வு வந்துருக்குது. செக்கு எண்ணெய் தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்துருச்சு விழிப்புணர்வு. இப்போ தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் மட்டும் செக்கெண்ணெயை வாங்கி அவங்க உணவுக்கு பயன்படுத்தினாங்கன்னா இனிமேல் இருக்கிற பரம்பரைக்கு அந்த சொரியாசிஸ் வராது. தேங்காய் எண்ணெயில் சமைக்கலாம், டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும், ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், அல்சர் நல்லாகும், தோல் வியாதிகள் நல்லாகும், வாய்ப்புண் வயிற்றுப்புண் நல்லாகும். தேங்காய் எண்ணெயை சாதத்துல ஊற்றி சாப்பிடலாம், எப்படி நெய் ஊற்றி சாப்பிட்றோமோ அது மாதிரி. நெய் வந்து கொழுப்பும்பாங்க நிறைய பேர், அதெல்லாம் கொழுப்பு கிடையாது, அது நல்ல கொழுப்பு. கெட்ட கொழுப்பு குறைக்கும், தேங்காய் எண்ணெய் கெட்ட கொழுப்பை குறைக்கும், நல்ல கொழுப்பு அதிகப்படுத்தும். நல்ல கொழுப்பு அதிகமாக இருந்தால் தான் நடக்க முடியும். இந்த மாதிரி எண்ணெயில் இருக்குது ஆரம்பிக்குது முதல்ல. அதுக்கு அடுத்து மனப்பிரச்சனை, டென்ஷனு, ஆங்ஸைட்டி, இந்த ரெண்டும் சேர்ந்து தான் முதல்ல சொரியாசிஸ் உருவாது. யாருக்கு உருவாதுன்னா, 10th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கும் 12th எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கும் பொடுகு உற்பத்தி ஆகும். நீங்க எல்லாருமே கேட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நேரத்தில் உங்க குழந்தைகளுக்கு அந்த 10th +2 எக்ஸாம்ல பொடுகு வந்திருக்கும். அதுதான் சொரியாசிஸினுடைய ஆரம்ப அறிகுறி. அப்பவே அந்த பொடுகு நல்லா பண்ணிடணும், மனப்பிரச்சனையும் சரி பண்ணிடணும். அந்த டென்ஷன், அந்த எக்ஸாம் டென்ஷன் தான். அந்த டென்ஷனு, வாழ்க்கையில டென்ஷன் நிறைய பேருக்கு இருக்குது. ஒருத்தர் வந்தாரு, மனைவி இல்லை, 2 குழந்தைகளை வளர்த்தணும், அவர் டிரைவிங் தான் போறாரு, அவருக்கு மனப்பிரச்சனைலாம், மன அழுத்தம் பிரச்சனை, கவலையினால அவருக்கு இப்போ சொரியாசிஸ் வந்துருச்சு. அவர் எண்ணெய் தானே வாங்குவார். அப்புறம் அவரு பாவம் வருமானம் குறைவானவர், அந்த பெட்ரோலியம் எண்ணெய் போட்டு நல்ல எண்ணெய்ன்னு சொல்லி ஏதோ ஒரு பேர் வச்சு அனுப்பிட்டு இருக்கானு கடைக்கு, அதை வாங்கி சாப்பிட்டு அவருக்கு இப்போ சொரியாசிஸ் வந்துருச்சு, தலையெல்லாம் வந்துருச்சு. வெறும் 15 நாள் கிளியர் ஆச்சு, சுத்தமாக நல்லா இருந்தது. அவர் ஒரு 3 மாசம் சாப்பிட்டாரு, அப்புறம் 2 மாசம் விட்டு இப்போ வந்து 1 மாசத்துக்கு வாங்கிட்டு போறாரு, கொஞ்சம் சேஃப்டி பண்ணிக்கிறேங்க, கொஞ்சம் வறட்சி இருக்குதுன்னாரு, அவ்வளோதான். அந்த மாதிரி மனப்பிரச்சனையினாலும் சொரியாசிஸ் வரும், ஆயில்னாலையும் வரும். அது போக பாரம்பரிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம், அவங்களுடைய ஜீன்ல இருந்து ஏதாவது வரலாம். அந்த மாதிரி காரணங்களை தவிர்த்திடணும். நாம் வந்து தோல் நோய்களை உருவாக்கக்கூடிய ஒரு அசுத்தமான பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது, விஷத்தன்மை உள்ள பொருட்களை எதையும் சாப்பிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். ஏதாவது நம்ம அறியாம கூட வந்துடும். சில சமயம் சில செடிகளுக்குள்ள நடந்து போகும்போது அந்த செடிகள் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் பட்டு அப்படியே அரிப்பு ஏற்பட்டு அது சொரியாசிஸா கூட மாறி இருக்கு. அதனால தாவர ஜங்கம விஷம்னு சொல்லுவாங்க சித்தர்கள், அந்த மாதிரி விஷயங்களாலையும் வருது. இந்த மாதிரி காரணங்களை நீக்கிடணும். மனப்பிரச்சனை இருக்கவே விடாது சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு. எப்படியாவது கடந்த காலமும் வருங்காலமும் நாம் எப்படி இருக்கணும் நிர்ணயிக்கப்பட்டு பிறந்திருக்கிறோமோ அது மட்டும்தான் நடந்தது, அது மட்டும்தான் நடக்கும். அதனால கவலைப்பட்டோ பிரச்சனை வேதனைப்பட்டோ ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இன்றைய வாழ்க்கை, இன்றைய காலையிலிருந்து நைட் வரைக்கும் நிம்மதியாக வாழ்ந்தோமா நன்றி, இறைவனுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நிம்மதியாக படுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நோய் வேகமாக குணமாகும். மனசுல பேட்டு கவலை, பிரச்சனை, டென்ஷன், ஒரு இஷ்யூ, பொறாம, வெறுப்பு, இது எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த நோய் வந்தவங்களுக்கு அது சீக்கிரம் குணமாகிறது தாமதமாகும். அதனால குணங்களை மாற்றிக்கணும், உணவுகளை சரிப்படுத்திக்கணும். நல்ல ஒரு மென்மையான இதுக்கு எண்ணெய் கொடுக்குறோம், இந்த எண்ணெயை வந்து உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கணும். இது பொடுகு தெளிந்தான், ஆனால் பொடுகுக்கும் வேலை செய்யும், சொரியாசிஸ்க்கும் இதுதான் எண்ணெய்.
ஏன்னா தோல் வறட்சி அடைஞ்சுதானே இந்த நோய் வருது. ஆமா. தலையில வறட்சி ஆயித்தானே ஸ்கின்னே வந்து பொடி பொடியா மாறுது. அப்ப வறட்சியை நீக்கிறதுக்கு வெளிப்புற பிரயோகமா ஒரு எண்ணெய் போட்டு அந்த வறட்சியை உள்ளிருந்து தடுக்கக்கூடிய மருந்துகளையும் நம்ம சாப்பிடணும். இது மனசுக்கான மருந்து. இதுங்களா? ஆமா. இதுல 2 இருக்கு, 2 வகையான மாத்திரை இருக்கு. இதுல ஒண்ணு எடுத்துட்டோம்னா அது சரியாயி, அது வந்து மனம் நைட் படுக்கும்போது இது மனம் வந்து சாந்தமாயிரும். இது வந்து கடுமையான இந்த பட்டவட்டையா இருக்கக்கூடிய சொரியாசிஸ்க்கு வந்து இந்த மாத்திரையை காலையில நைட்டும் பால்ல உணவுக்கு பின் சாப்பிட்டாச்சுன்னா அது அப்படியே வேகமா தணிஞ்சிட்டு வரும். அது போக உணவுக்கு முன்னாடி கந்தக சத்து, கந்தகத்திலிருந்து கட்டி சத்து எடுத்து இந்த மருந்து செஞ்சுக்கிட்டோம். இந்த கந்தக சத்து பற்றாக்குறை வறட்சி உருவாக்கும். கந்தகம்ங்கிறது குளிர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல பொருள். அப்போ அந்த குளிர்ச்சி உருவாக்கணும், வெப்பத்தை தணிக்கணும் அப்படின்னா கெந்தி சாப்பிட்டால் உந்தி குளிரும் அப்படின்னு சித்தர்கள் பழமொழி. அந்த உந்தி குளிரணும். முதல்ல குளிர்விக்கிறதுக்காக இந்த மருந்து. இதோட வந்து இந்த பரங்கிப்பட்ட மாத்திரை, அந்த இதோட வந்து பரங்கிப்பட்ட ரசாயனம் லேகியம், இந்த எண்ணெய் இதெல்லாம் கொடுக்குறோம். இதுக்காக நம்ம வந்து ஸ்பெஷலா இதுல கிளிசரின் போட்டு, கிளிசரின் தேங்காய் எண்ணெய் மட்டும் பயன்படுத்தி அலோவேரா ஜூஸும் குப்பைமேனி ஜூஸும் ஊற்றி இந்த சோப் செய்யறோம். டிரான்ஸ்பரண்ட் மெத்தட் சோப் இது. இந்த உயர்ந்த சோப்பு. இந்த சோப்பு போட்டுக்கும் போது எல்லா தோல் நோய்களும் போயிடும், நல்லாயிட்டு வரும். அது மாதிரி வெளிப்புற பிரயோகத்துக்கு எண்ணெயும் சோப்பும், உள்ள வந்து ஒவ்வொரு காரணத்துக்காகவும், மனக்காரணம், உடல் காரணத்துக்காக ஒரு மாத்திரையும் லேகியமும், இதை நாம் கொடுக்கும்போது 3 மாசத்துல அவங்க நல்லா ஆயிடுறாங்க. ஒரு சிலருக்கு 2 மாசம், ஒரு 2 மாசம் ஆகுது. அது ஏன்னா நீண்ட நாளை ஏதோ மருந்து சாப்பிட்டு அவங்க வந்து கெடுத்து வச்சிருப்பாங்க அவங்க. ஏன்னா இயற்கை முறையில என்ன சத்து தேவையோ அந்த சத்தை உடம்புக்கு கொடுத்தா உடம்பு தன்னை சரி பண்ணிக்கும். அந்த அடிப்படையில கந்தக சத்து பற்றாக்குறையினாலும் மனப்பிரச்சனையினாலும் வறட்சியினாலும் வரக்கூடியத அந்த வறட்சியாகாம தடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இதுல நன்னாரி மாத்திரையும் சேர்த்து கொடுக்குறோம். நன்னாரியும் வறட்சியை தடுக்கும். அதனால இது போக ரொம்ப கெட்டியா இருக்கிறவங்களுக்கு வந்து சிரட்டை தைலம்னு ஒன்று இருக்கு. அதை இதுக்குள்ள ஊத்தி கலந்து குலுக்கிட்டு அதை உடம்பெல்லாம் தேய்ச்சி குளிச்சாச்சுன்னா வேகமா கொண்டு அந்த பட்டப்பட்டையா இருக்கலாம் வந்து சீக்கிரமா போயிடும். அப்போ ஆளை பொறுத்து கொஞ்சம் அது இது மாத்தி நம்ம சேர்த்து கொடுப்போம். அந்த அவங்களுடைய தன்மைக்கு தகுந்த மருந்து கொடுப்போம். நார்மலா இருந்தாச்சுன்னா ஒரு சில மருந்துகள் போதும். அப்படி கொடுக்கும்போது 13 மாசத்துல அப்படியே நல்லாயி சந்தோஷமாயி தோல் வந்து இதே மாதிரி மென்மை ஆயிருது. சொரன்னு இருக்கிற தோல் மென்மை ஆயிருது. அந்த மென்மை ஆயிடுச்சுன்னா அப்புறம் வராது. ஏன்னா என்ன சத்து குறைபாட்டினால் அது வறண்டதோ அது வரலாம் இருக்கிறதுக்கு என்ன கொடுக்கணுமோ அதுதான் இந்த கட்டின கந்தகத்தினுடைய சத்து. அது உள்ள போயிருது இல்ல. தாய் தானே உலகத்துக்கே தாய் கந்தகம், தந்தை ரசம், பாதரசம். அதை பக்குவப்படுத்தி முறைப்படுத்தி அளவுப்படுத்தி மருந்தா மாத்தி கொடுக்கும் போது உணவாகுது. நிறைய பேரு இது மெர்க்குரி கொடுத்துருவாங்க, மெட்டல் கொடுத்துருவாங்கிறாங்க. சித்தர்கள் முட்டாள்கள் இல்லை. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞானிகளோட 1000 மடங்கு அறிவு அதிகமானவங்க, 10,000 மடங்கு அறிவு அதிகமானத சித்தர்கள். அவங்க ஒரு பொருளை கொடுத்து மனிதனை கொள்ள சொல்லிட்டு போவாங்களா? யாரும் யோசிக்கிறது இல்லை. யாராவது சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்பிடுறது. அவங்க மெட்டல் கொடுக்குறாங்க, பாதரசம் கொடுக்குறாங்கன்னு. எங்களுக்கும் அறிவு இல்லையா? எங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. பாதரசத்து கொடுத்து சேர்த்துட்டா எங்க வாழ்க்கை என்ன ஆகும்? நிச்சயமா. அப்படி எந்த மருத்துவரும் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சித்த மருத்துவர்கள் எல்லாத்துலயும் மருந்து செய்யறாங்க. அது கொஞ்சம் அது முறையா உணவா மாத்தி தான் கொடுக்கணும். சாப்பிடும் பொழுது உணவா மாறக்கூடிய பக்குவத்துக்கு அதை கொண்டு வர்றதுக்கு சித்தர்கள் மூலிகைகளை வச்சு வழிமுறை சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரி சில விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழர்கள் நம்ம தமிழ் மருத்துவத்தை, சித்த மருத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்தாங்கன்னா பெரிய செலவும் இல்லை, பெரிய நோய்களும் இல்லை, எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், நிம்மதியா வாழ முடியும். இது என்னுடைய அனுபவத்துல தெரிஞ்சுட்டேன். இந்த 65 வருஷத்துல நாம தெரிஞ்சிட்ட விஷயம். அதனால நம்ம மக்களுக்கு சொல்றோம். ஏன் நண்பர்களே, உங்களுக்கும் சிவியரான சோரியாசிஸ் இருக்கா? பல இடத்துல மருந்து மாத்திரை சாப்பிட்டு சரியா இல்லையா? யோசிக்கவே வேண்டாம். ஒரு சிலருக்கு ஐயா சொன்ன மாதிரி 15 நாள்ல சரியா இருக்கான். ஒரு சிலருக்கு ஒரு சில மண்டலங்கள் எடுக்கணும். ஒரு மண்டலத்துல மேக்சிமம் சரியாயிடுன்றாரு. அதிகமா சிவியரா இருக்கு, பல வருஷமா இருக்கு, போவே இல்லை அப்படின்றவங்களும் ஒரு சில மண்டலம் தேவைப்படும். இதை விட வேற என்னங்க வேணும்? அதனால இதுல சைடு எஃபெக்ட் இல்லை, மெட்டல் இல்லை, முழுக்க ஏர்பல் எல்லாமே ஒரு பேக்கேஜே கொடுக்குறாரு. கண்டிப்பா வாங்கி சாப்பிட்டு சரி பண்ணிக்கோங்க. திருப்பி வராம இருக்கிறதுக்கும் சொல்லியிருக்காரு. அதையும் கடைப்பிடிங்க. நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ்றதுக்கு ஐயாவுடைய அந்த மருந்துகள் எடுத்துட்டு ஆனந்தமா இருங்க. மீண்டும் பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.